பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 10:17 சொல்லுகிறது, கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர். ஒரு அந்நாள் 1 சாமுவேல் 1 அதனுடைய 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவள் மனங்கசந்து அழுது ஜெபித்ததையும் தன்னுடைய சிறுமைப்பட்ட அனுபவத்தையும் ஆண்டிடத்துல சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிறாள். அந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறுமைப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம். நிச்சயமாய் சிறுமைப்பட்டிருக்கிற நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி உங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்கா நன்றி. அந்நாளுடைய சிறுமையை பார்த்து அந்நாளுடைய சிறுமைப்பட்ட நேரத்துல ஆண்டவரை அவளை மகிழ்ச்சியாக்குனது போல இந்த நாளிலும் ஐயோ என் வாழ்க்கை சிறுமைப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சிறுமைப்பட்ட அனுபவத்தை மாற்றி அவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதல்களை கேட்கிறவரே, இந்த நாளிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.